ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா ஸ்டூடியோ டூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோலேயே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ண முதல்ல இந்த இடத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் எடிட் பண்ண இடமும் இதுதான், இப்பயும் எடிட் பண்ணுற இடம் இதுதான். அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறது ஒரு இடத்துல, எடிட் பண்ணுறது ஒரு இடத்துல. இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிசி சிஸ்டம் ஆரம்பத்தில் இருக்காது. அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே எல்லா பொருட்களும் இருக்காது, எப்பயுமே இருக்காது. அது இல்லாம தான் நம்ம ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிக்கும் போதும் என்கிட்ட ஒரே ஒரு 2-3 விஷயங்களை வச்சு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ அதே விஷயங்களை வச்சு எல்லாராலையும் ஆரம்பிக்க முடியும். அப்போ அதை நம்ம சொன்னா எல்லாத்துக்கும் இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஸ்டூடியோ டூரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போடுங்க ப்ரோ அப்படின்னு. சரி ஓகே, அதையும் நம்ம போட்டுருவோம், ஒரு தடவை போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போட போறோம். அண்ட் அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டூடியோ அப்கிரேட் பண்ண போறோம். அண்ட் அதனால இப்ப எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்டேட் பண்ண முதல்ல நான் இப்ப இந்த ஸ்டூடியோ டூரை ஷூட் பண்றேன். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு தடவை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம இன்னொரு ஸ்டூடியோ டூர் பண்ணலாம். அப்போ பார்க்கலாம் எந்த அளவு தூரம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. இதெல்லாம் எவ்வளவு மாறி இருக்குன்னு என்னால சொல்ல முடியல, பட் பார்க்கலாம் என்னென்ன மாறுதுன்னு. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். நான் வீடியோ ஷூட் பண்றது ஒரு இடத்துல, எடிட் பண்றது ஒரு இடத்துல. அதான் உண்மையாக நடக்கும். அப்போ ஷூட் பண்ணிட்டு இங்கே எடிட் பண்ணுவேன். அண்ட் இந்த பிசிக்கு முன்னாடி நான் ஒரு பிசி யூஸ் பண்ணேன். அது கிட்டத்தட்ட நான் வாங்கி 2014-15 மாதிரி வாங்கியிருப்போம். அண்ட் அதை தான் ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணோம். அது Pentium 4 அந்த மாதிரி ஒரு பிசி தான் யூஸ் பண்ணோம். அந்த பிசியை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் 250 வீடியோ மாதிரி நான் அதுலேயே செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா விஷயமும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூலுமே இல்லை. நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு நம்மளால ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்பி தான் நானும் அந்த மெஷினை நம்பி தான் ஒரு கிட்டத்தட்ட 250 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த மெஷினை நம்பியே உண்மைக்குமே நான் இந்த பிசியில் அப்லோட் பண்ண வீடியோஸ் ஒரு 5-6 தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பிசியை மட்டும்தான் நம்பி என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்பயும் என்னுடைய பிரைமரி கேமரா. அதான் இப்பயும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அது தவிர கோப்ரோ இருக்கு. கோப்ரோவில் இனி இருக்க மிச்ச வீடியோலாம் நம்ம கோப்ரோவில் தான் ஷூட் பண்ண போகிறோம். அதில் பார்க்கலாம் எந்த அளவு தூரம் இருக்குது அப்படின்னு. அண்ட் இந்த பிசி பார்த்தீங்கன்னா இது இன்டெல் i5 அண்ட் 16 GB RAM இருக்குது அண்ட் 1.5 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அண்ட் ஓரளவு ஒர்க் பண்ணும்போது இது ரொம்பவுமே ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். அதாவது அந்த பிசியோட ஒப்பிடும்போது இது ரொம்பவுமே ஸ்பீடான பிசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் நான் ஒர்க் பண்ணும்போது நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட ஒப்பிடும்போது இது ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் மானிட்டர் தான் இருக்குது. அண்ட் இதோட ரிவ்யூ அன்பாக்சிங் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா இந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. அண்ட் அது தவிர இந்த மெஷினை பற்றி நம்ம தனியாக பேசலாம். அண்ட் அது தவிர டேபிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள். என்னடா இதில் ஒரு க்ளோத் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிளாக் கலர் டேபிள். இதில் ரொம்ப கிறுக்கி விளையாண்டு வச்சிருக்கோம். அதனால இதை க்ளோத் போட்டு மூடி வச்சிருக்கேன். ஸோ இந்த டேபிளையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் அடுத்து வேறு அப்டேட்டில் இந்த டேபிள் கட்டாயம் சேஞ்ச் ஆகிரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ அப்லோட் ஆகிருச்சு. அண்ட் அது தவிர டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுறது, அதாவது இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் நான் அந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்குவேன். நான் இது தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஆடியோ. அண்ட் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் தான் இது. ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது பெரிய ஹெட்ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஹெட்ஃபோன் தான். அண்ட் இதுவும் AliExpressல பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் ரொம்பவுமே நல்ல ஒர்க் பண்ணுது. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் இதில் தான் வீடியோஸ் எடிட் பண்ணி, அதாவது சவுண்டை இதில் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற ஹெட்செட்டோட பார்க்கும்போது இதில் கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால இதில் தான் எப்பயுமே நான் சவுண்டை செக் பண்ணுவேன். அண்ட் அது தவிர ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. பட் ஸ்பீக்கர் நான் பெருசாக யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா சவுண்டா போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதையும் யூஸ் பண்றது இல்லை. பென் ஸ்டாண்ட் இருக்கு. அது பின்னாடி பாத்தீங்கன்னா பவர் பேங்க் இருக்கு. பவர் பேங்க்ல முக்கியமான சார்ஜ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பேண்டை தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸ்மார்ட் போனை கூட சார்ஜ் பண்ண மாட்டேன். அண்ட் இதுக்காக அந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெஷினுக்கு நான் யூபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூபிஎஸ் கட்டாயம் ஏன் தேவைப்படும் கேட்டீங்கன்னா, பவர் கட் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கும். அண்ட் இதுல இருக்க ஹார்ட்வேர்ஸை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு யூபிஎஸ் இருக்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ற யூபிஎஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, DCP 650 வோல்டேஜ் உள்ள அந்த யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அது 4,500 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 இயர்ஸ் வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதனால இந்த இடத்துல ஓவராலா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா GoPro ஸ்டிக். அண்ட் இப்போ நம்ம மிச்ச வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அது தவிர இந்த இடத்துல அந்த அளவு விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு பிறகு கொண்டு இங்கே மெஷினில் போட்டு தான் எடிட் பண்ணுவேன். ஸோ இதில் நம்ம இப்போ Adobe Premiere தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது வீடியோ எடிட்டிங்காக. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா, VSDCன்னு ஒரு வீடியோ எடிட்டர். இந்த வீடியோ எடிட்டர் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் அண்ட் நிறையவே எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ Adobe Premiere யூஸ் பண்ண முன்னாடி அதை யூஸ் பண்ணிட்டு Adobe Premiere யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். அதாவது ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், ரொம்ப டைம் போணுச்சு.
இப்போ அடோபி ப்ரீமியர் ஓரளவு எனக்கு ஓகே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளோட சிஸ்டம் எல்லாம் ரொம்ப லோவாக இருந்தால் அந்த VSDC வந்து ஓரளவு ஒர்க் பண்ணும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், இந்த அளவு விஷயங்களை மட்டும்தான் பண்ணலாம். அண்ட் எஃபெக்ட் எப்போதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு அந்த PC கூட எனக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது நான் எடிட் பண்ணுற ரூமில் வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் இது வந்து என்னுடைய ரூம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கும், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அவ்வளோ பெரிய ரூம்லாம் இல்லை, சின்ன விஷயங்கள் மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த ரூமில் நம்ம எடிட் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவோம். இந்த ரூம்லேருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூம்லேருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நாய்ஸ் கொஞ்சம் சத்தமாக இருக்கும், ஏன்னா வீட்டிலலாம் ஆளுங்க இருப்பாங்க, அதனால சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணவே மாட்டேன். பட் இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம். அண்ட் இது எப்படி இருக்கும், ஏன்னா இதில் லைட்டிங் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இது நார்மல் லைட்டில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். லைட்டிங் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸ்டூடியோவில் போய்ட்டு பார்க்கலாம், ஸ்டூடியோவில் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. அதில் என்னென்ன விஷயங்கள், அதாவது வீடியோவில் பார்க்காத சில விஷயங்கள் வந்து அங்கே நிறையவே இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டூடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டு பழைய செட்டப்க்கு வந்துட்டோம். அதாவது இவ்வளோ நேரம் நான் இருந்தது வந்து என்னுடைய ரூமில். அண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்த வந்து எனக்கு சொல்லலாம். ஓரளவு நான் வந்து இந்த இடத்துல இருந்தால் வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணுவேன். அண்ட் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வீடியோ ஷூட் பண்ணல, இந்த பக்கம் தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பக்கம் நான் காட்டுறேன் என்னென்ன இப்போ இருக்குன்னு. அண்டு இந்த செட்டப் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் அப்புறம் இந்த ரூமில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பேசலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. நம்ம வந்து இன்னும் என்னென்ன அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து இது ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை அப்டேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ், அதாவது இந்த ரூமுக்கு நம்ம வாரத்துக்கான இடத்துல தான் இருக்கோம். அண்ட் கொஞ்சம் பின்னாடி வந்து காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம என்டர் ஆகணும் இந்த ரூமுக்குள்ளே. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட் யூஸ் பண்ணிடல. பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த LED லைட் தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நான் அதை வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம லைட் ஆன் பண்ணலாம். இதெல்லாம் இன்னுமே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து லைட் ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இந்த ஸ்டூடியோ செட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் இந்த இடத்த வந்து ஷோ பண்ணிடுறேன். இந்த இடம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வீடியோ ஷூட் பண்ணுற இடம். இவ்வளோ நாளாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், இந்த பக்கம் எங்கடா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். நான் கிட்ட ஒரு 5-6 வீடியோக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணேன். இது வெறும் துணி தான். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கபட் வந்துருக்கு. இந்த கபடுக்கு மேலே தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து என்னுடைய நார்மல் செட்டப் தான். இதில் வந்து ஒரு லைட்டை வந்து ஆஃப் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட், இது வந்து கணக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் செஞ்சது தான். ஃபஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் ஏற்கனவே வச்சு யூஸ் பண்ணது தான். அதாவது இந்த ஃப்ரேம் வந்து நான் கொஞ்சம் கிட்ட வந்து கட்டுறேன், உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து எனக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் கிடச்சிது, 1000 சப்ஸ்கிரைபர். அண்ட் அதுக்கு பிறகு மொனடைசேஷன் 150 வீடியோஸ் அண்ட் 1,50,000 வியூஸ் கிடச்சிது. அதுக்கு பிறகு என்னுடைய பேரை போட்டு இந்த இடத்துல இந்த ஃப்ரேம் வந்து நான் ஜஸ்ட்டு நார்மலாக செஞ்செடுத்த ஃப்ரேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த வாஸ் வந்து நான் ரொம்பவுமே ஆசைப்பட்டு தேடி வாங்கின வாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த கார், இது கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 6, 7, 8 காருக்கு மேலே இருக்குது. அந்த காசை தான் பின்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய வீடியோஸில் வந்து இதை ஷோ பண்ணியிருப்பேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்க்க கிடச்சிருக்காது. அண்ட் அதுதான் இது. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் இருந்து ஒரு பலகை தான், அதை பெயிண்ட் பண்ணி, அதாவது இந்த பெயிண்ட்டே, இந்த வாலுக்கு பண்ண பெயிண்ட்டே எடுத்து இதுக்கும் பெயிண்ட் பண்ணி அதே கலருக்கு வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதில் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கோம். அண்ட் பின்னாடி இருக்க அந்த LED லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த LED ஸ்ட்ரப் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து கண்ட்ரோல், எத்தனை லைட்ஸ் எத்தனை கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இருக்க எல்லா கலர்ஸுமே ஒர்க் பண்ணும். அண்ட் அதனால தான் நான் வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். அது ஒரு விஷயம். அண்ட் இந்த செட்டப்பில் வந்து இந்த ஃபோம் வந்து என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சவுண்ட் ஃபோம் என்ன, இது என்ன வித்தியாசமாக கலராக ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து நம்மளுடைய இக்கோவை வந்து கொஞ்சம் ஓரளவு குறைக்கும். ஏன்னா இந்த ரூமில் வந்து பெரும்பாலும் பொருட்கள் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து முன்னே வந்து ஸ்டோர் மாதிரி நம்ம யூஸ் பண்ண ரூம் தான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அண்ட் இப்போவே நிறைய விஷயங்களை வந்து இப்போ தான் கிளியர் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் அது தவிர
இந்த விஷயங்கள் இந்த சவுண்ட் ஃபோம் ஃபிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஓரளவு சவுண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் வெயிட்டான ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபிட்டில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அது கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய ஃபிஷ் டேங்க். அதாவது நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபிஷ் டேங்க் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், இல்லாட்டி போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்கை வந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் 2 இருக்குது. அண்டு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிஷ் டேங்கை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு வீடியோவில் இதை வச்சுருந்தோன்னா மற்ற வீடியோவில் வந்து நான் மற்ற ஃபைட்டரை வச்சுருப்பேன். எனக்கு ஒருவளாக பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்பவுமே பிடிக்கும், அதனாலேயே அதை வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓக்கிட், இது பிளாஸ்டிக் தான், பட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ கலர் குச்சி அப்படின்னு சொல்லலாம். இது பேர் ரொம்பவுமே எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இதை வந்து நான் சர்ச் பண்ணி தேடி அண்டு வீடியோஸில் பார்த்ததுக்கு பிறகு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அதனால் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வால் வந்து அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த வால் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு இந்த சைடை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனலில் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பேப்பர்ஸ் ஒட்டி இருக்குது. அண்ட் பேப்பர்ஸ் ஒட்டி அதை வந்து சும்மா நான் டெக்கரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பேப்பர்ஸை ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இவ்வளோ நாள் முன் பக்கம் இருந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் முன் பக்கத்தை இப்போ தான் ஷோ பண்ணுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்கும். ஃபுல்லாக இதெல்லாம் இப்போ நான் ரெடி பண்ண விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுக்க என்ன தான் இந்த சேரில் இருந்தாலும் வீடியோ எடுத்தது முடிச்சதுக்கு பிறகு அந்த சேரில் தான் இருப்பேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், வீடியோ ஷூட் பண்ணோன்னா ரொம்ப ஹீட்டாக வேறு இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அங்கே வந்து உட்காந்துருப்போம். அந்த சேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் கொண்டு வந்து வச்ச சேர், ஏன்னா யாராச்சும் வந்து உட்காந்துருந்தா அதில் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ட்ரைபோர்ட், இதில் தான் இப்படி தான் ஃபோன் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அண்ட் இதுதான் லைட். அண்ட் 2 லைட் இருக்குது. அதில் வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டோம், 2 லைட் இருக்குது. இந்த 2 லைட் தான் சிஎஃப்எல் ஒன்றும் எல்இடி ஒன்றும் இருக்குது. அந்த எல்இடி 2 லைட் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக வந்து ஃபோனில் ஷூட் பண்ணும்போது இந்த லைட் வந்து ரொம்பவே நல்லா போதும். அந்த டிஷர்ட் யூடியூப் டிஷர்ட் தான். வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்கேஸ் வந்து நான் 2 வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா நான் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பேன், மறுபடியும் மாற்றுறதுக்காக அந்த டிஷர்ட் வந்து அங்கேயே வச்சுருக்கேன். அண்ட் இந்த டேபிள் மோஸ்ட்டாக வந்து அன்பாக்சிங்காக இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அன்பாக்சிங்க்கு நான் யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கேமரா வந்து நான் தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருவேன். கட்டி தொங்க விட்டுறதுக்காக ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கோப்ரோ வந்து தலைகீழாக தொங்க விட்டால் அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம். அதாவது ஒரு மேலே ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ணணும். இப்போ மேலேருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணணும்னா இந்த மாதிரி எனக்கு பண்ணிடலாம், அதுக்கு பிறகு அது ஷூட் ஆகும். அண்ட் இந்த டேபிளில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்னுடைய டேபிளில் வந்து காட்டியிருப்பேன், நோட்ஸுக்காக சில தாள் வச்சுருப்பேன். அப்போ நான் அங்கே எழுதின தாளெல்லாம் லாஸ்ட்டாக வந்து இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி தான் ஷார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுருப்பேன். அண்ட் அந்த ஃப்ரேமில் இருந்த ஒரு தாளை வந்து நான் ரிமூவ் பண்ணேன், அதனால அது வந்து இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா போய மைக், அதில் வந்து கேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சேர் அண்ட் இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இந்த டேபிள் வந்து நீ நிற்கிற மாதிரி பெரிய டேபிள்லாம் இல்லை, அயன் டேபிள் தான். ஸோ வீட்டில் சும்மா இருக்குதுன்னு சொல்லி எடுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வச்சிட்டோம். துணியை போட்டு வச்சிட்டோம்னு ஓரளவு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டு வச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடலாம். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தெரியும். க்ரீன் ஸ்க்ரீன் மோஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ பெரும்பாலும் யூஸ் ஆகுறதில்ல. இந்த ஸ்க்ரீனே வச்சுருக்கிறதுனால க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எப்பயாச்சும் யூஸ் பண்ணால் இந்த பக்கம் தான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஃபோட்டோ தான், நான் சின்னதில் இருந்த ஃபோட்டோ. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. நான் சொன்னேன் அந்த 2 ஃபிஷ் டேங்க் இருக்கும், அந்த 2 ஃபிஷ் டேங்க்கில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் தான், அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கீபேட் இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு அதை விட கேமரா இருந்த ஃபோன்ஸ், அப்புறம் பிளாக்பெரி மாடலில் வந்த ஃபோன்ஸ், அப்புறம் டச் ஃபோன்ஸ். அந்த டச் ஃபோன் கூட ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கீபேட் ஒரு 2-3 பட்டன் இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் OnePlus கவர்ஸ் தான். இது வந்து அது இல்லை, இது நான் யூஸ் பண்ணுற ஃபோன். வீடியோ எடுக்க வந்தேன்னா நான் ஃபோனை வந்து இங்கே வச்சுட்டு தான் வீடியோ எடுப்பேன். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுவும் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் முக்கியமாக பேச வேண்டிய பாயிண்ட்ஸை வந்து எழுதி வச்சுருப்பேன். இது நான் வந்து நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ AliExpress வீடியோ செய்கிறதுக்காக எழுதி வச்ச விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பவர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் அங்கே தெரிகிற எல்இடி லைட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா அங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா அங்கே வந்து எல்இடி வந்து ஒர்க் பண்ணாது. இதை ஆன் பண்ணணும்.
ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் இங்கே வந்தோடனே என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு இது என்ன கண்ணாடி ஒன்று நிப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷோ பண்ணுறேன். நம்ம வந்து கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா இந்த கேமராவில் பேக் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுற எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு அங்கே தெரியும். ஸோ நான் அங்கே உட்காந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஃபோக்கஸ் ஆகுதா இல்லாட்டி ரெக்கார்ட் ஆகுதா. கிட்டத்தட்ட இதில் 4K வந்து 10 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுறது தெரியாமல் நான் 10 மினிட்ஸ்க்கு அதிகமாக பேசிட்டேன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோனோட ரிஃப்ளெக்ஷனை வந்து எனக்கு இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தனியாக வீடியோ எடுக்கிற எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கிறேன். இது நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதான். அதுக்கு முன்னாடி அந்த பைக் கண்ணாடி காட்டுறேன் ஒரு கண்ணாடி ஒன்று. ஸோ இந்த பைக் கண்ணாடி தான் நான் வந்து யூஸ் பண்ண ஒரு கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரைபாட் இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரைபாட் தான். அண்ட் நான் முன்னே யூஸ் பண்ணது வந்து இது இல்லை, இதை விட லோவான பட்ஜெட்டில் இருக்க ட்ரைபாட் வந்து தான் யூஸ் பண்ணேன். இது வந்து கிட்டத்தட்ட 4500 இருக்க நல்ல ட்ரைபாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டை வந்து கொண்டு போகலாம். நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து இன்னும் ஹைட்டுக்கு வந்து இதை கொண்டு போகலாம். அதனால் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணும்போது. அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் பக்கத்துலேயே சவுண்ட் ஃபோம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண மொபைல் OnePlus 60 இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரைமரி மொபைல். அண்ட் இது வந்து இன்னொரு ஃபோன் பாக்ஸ். இது வந்து J5 2016. அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண டச் ஃபோன். அதில் பாக்ஸ் வந்து இன்னுமே வச்சுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ரேம் வந்து நான் 100 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு பிறகு அந்த வந்து இமெயிலை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வந்து வீடியோ செய்யும்போது அதை இப்போ பார்த்தாலும் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்திருக்க இந்த ஃப்ரேம் வந்து ரீசெண்டாக நான் செஞ்சு எடுத்த ஒரு ஃப்ரேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இனிமேல் நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க. கூடிய சீக்கிரமே அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா VR பாக்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து GoPro Hero 8 இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து MI Band 5 இப்போ என் கையில் இருக்க பேண்ட். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மைக் அண்ட் போய மைக். இதெல்லாம் அன்பாக்சிங் வந்து நான் போட்டிருக்கேன். MI பேண்டும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வரும். அண்ட் நார்மலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப் சேனல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அளவு செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த அளவு செட்டப்பும் பெரிய செட்டப்பெல்லாம் இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸை கூட நான் ஷோ பண்ணேன். பார்த்தீங்கன்னா 2 லைட் மட்டும்தான் இருக்குது. இதுவும் நான் பண்ண ஸ்டாண்ட் தான். எங்கேயும் போய் வாங்கின ஸ்டாண்டெல்லாம் இல்லை, நானாக பண்ண 2 ஸ்டாண்ட். அண்ட் அந்த LED ஸ்டெப்பெல்லாம் அதுக்கு பிறகு நான் பர்ச்சேஸ் பண்ணதான். அது வந்து நான் கீழே வந்து தொங்க தான் விட்டுருந்தேன். பட் அதுக்கு பிறகு அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் வந்து மொத்தமாகவே இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்குது. இந்தளவு விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட இந்தளவு விஷயங்கள் வந்து வந்துருச்சு. அண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு அப்டேட் தான். அதாவது ஒவ்வொரு பொருட்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கி அப்டேட் பண்ண விஷயங்கள் தான். ஓவராலாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் வந்து இந்தளவு விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடியோ ஷூட் பண்ணது வந்து இந்த GoProவில் தான் ஷூட் பண்ணோம். இதுவும் வந்து என்கிட்ட தான் இருக்குது. இதை வந்து எனக்கு வீடியோவில் காட்ட முடியலை, ஏன்னா இதில் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்தளவு விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஸ்டூடியோ இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ரூமில் கூட வீடியோ ஷூட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரூம் இருந்தனால இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி வீடியோவாக அதாவது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா வந்து மாற்றி வச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க எந்த ஒரு ரூமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி வீடியோ ஷூட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மார்னிங் டைம் வீடியோ ஷூட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நைட்டில் வந்து ஷூட் பண்ணுங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஏர்லியாக எழும்பி வீடியோ ஷூட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வீடியோ ஷூட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு, ஏன்னா ஸ்டூடியோ டூர் காட்டணும்னாலே லென்த் ஆகிரும் அப்படின்னு தான். அண்ட் இந்த அளவு விஷயங்கள் தான், இவ்வளவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோக்காக மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணேன். அப்படின்னா இருக்க விஷயங்களை வச்சு நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயங்கள் தான். இனிமேல் ரிங் லைட்டெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் இந்த லைட்டெல்லாம் இனிமேல் இருக்காது. அண்ட் ரிங் லைட் வாங்குறதுக்கான ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பார்க்கலாம், இன்னும் அப்டேட்கள் வரும். ஸோ அதெல்லாம் அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.